அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வழக்கம் போல் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்கள் காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான் இது. என்ன அப்படின்னா, கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ ஒரு உறவுக்குள்ளார தப்பு பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தப்பு பண்ணுறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த தப்பை தாண்டி உறவுகள் எப்படி நிலைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இயல்பாகவே தப்பு செய்யக்கூடியவங்க தான் இல்லையா? ஸோ எப்பவுமே சில விஷயங்கள் தப்பாக செய்யறதுக்கான விஷயங்கள் இருக்குது. வருத்தப்படக்கூடிய மாதிரி சில வார்த்தைகள் அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில முடிவுகள் அவங்களுக்கு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ யாருமே இங்கே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அப்போது இந்த மாதிரி தப்பு செய்யறதுனாலலாம் ஒரு உறவு முறிஞ்சு போயிடுமா, உறவு முறிஞ்சு போயிடலாமா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி உறவு முறிஞ்சு போகவும் கூடாது, அப்படி உறவு முறிஞ்சு போகிறதும் கிடையாது. ஆனால் தொடர்ச்சியான செயல்பாட்டு முறைகள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு, திரும்ப திரும்ப ஒரே மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக அந்த உறவுகள் முறிஞ்சு போயிடும். அதாவது ஒரு தப்பு செய்யறது அப்படிங்கிறது, தவறு செய்யறது அப்படிங்கிறது, ஒரு நபர் அதுலேருந்து என்ன விதமான பாடம் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பாடம் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தப்பை திரும்ப பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, அந்த உறவுகளுக்குள்ள அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்னை அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, எதிரில் இருக்கிற அவங்களுடைய பார்ட்னர் ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க காயப்பட்டு போயிடுவாங்க. என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க, திரும்ப திரும்ப இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப ஒரு தப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எதிரில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆழமான காயத்தையோ வலியையோ ஏற்படுத்திடுது. அப்போ தான் உங்களுக்குள்ள சண்டை வரத்துக்கு காரணமாயிடுது. அப்போ ஒரு தப்பை ஆரம்பத்தில் நீங்கள் திருத்திக்கும் போது அந்த மாதிரி சண்டை வராமல் உங்களுக்குள்ள உறவுகள் முறிஞ்சு போகாமல் கண்டிப்பாக உங்களால் பாதுகாக்க முடியும். ஏன்னா இது வெறுமனே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற செயல்களை பற்றியது மட்டுமல்ல நண்பர்களே. அதாவது உங்களுடைய வழி கவனிக்கப்பட்டு, அது விவாதிக்கப்பட்டு, அதை பற்றி நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமேலும் கூட அந்த வழி புறக்கணிக்கப்படும் போது தான் அவங்களுக்கு உண்மையான வழியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க விஷயத்த சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, சொல்லியும் அந்த விஷயம் புறக்கணிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வலிக்கத்தானே செய்யும். அப்போது நீங்கள் இல்லை நான் சாரி கேட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ சாரி கேட்கறதுக்கும் ஒரு மதிப்பு ஒன்று உண்டு. ஆனால் திரும்ப திரும்ப பண்ணிட்டு சாரி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. அதனால் மன்னிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க திருந்திட்டாங்கன்னா தான். அவங்க திருந்தாத போது அவங்க கேட்குற மன்னிப்புக்கு எந்த விதமான அர்த்தமும் இருக்கவே இருக்காது. ஏன்னா வெறும் ஐ எம் சாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே அதுக்கு பரிகாரம் ஆகிடாது. நீங்கள் ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காயம் ஏற்பட தான் செய்யும். அப்போது உண்மையான பொறுப்புணர்வு அப்படிங்கிறது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அது என்ன மாதிரி முயற்சியாக வெளிப்படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுப்புணர்வை ஒரு வாயில் மட்டுமே பேசிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் எப்படி வெளிப்படையாக செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்குள் ஒரு வளர்ச்சியாக தெரிய வேண்டும். மாற்றம் அப்படிங்கிறது எதிரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எதிரில் இருக்கவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் முடிவுகளை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அப்போதையே அந்த கணத்துக்கு மட்டும் ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் எதிரில் இருக்கவங்களுக்கு. ஆனால் உங்களது நடவடிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் எதிரில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை தான் உங்கள் 2 பேரோட உறவுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமையுது. அப்போ செயல்களில் மாற்றம் இல்லாமல் வெறும் பேச்சு மட்டுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வெறும் மன்னிப்பு மட்டும் வெறும் வாயால் மட்டுமே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான வருத்தமும் இருக்கிறதா எதிரில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. வருத்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிறது தான். அப்போ உண்மையான வலிமையான உறவுகள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டுமே அமையாது நண்பர்களே. தவறுகள் செய்யலாம், ஆனால் அந்த தவறு செஞ்சுட்டு எதிரில் இருக்கவங்களோட மனசு உடஞ்சி போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலு அது திரும்ப செய்யாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போதான் அந்த உறவு ஆழமாக கட்டமைக்கப்படுது. அப்போ இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் 2. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சண்டையின் போதோ இல்லை ஒரு வாக்குவாதத்தின் போதோ 3 விஷயங்களை செய்யவே கூடாது. நான் முதல்ல ஆண்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் பெண்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆண்களாக இருந்தால் தயவு செய்து உங்கள் மனைவியுடன் நீங்கள் வாக்குவாதம் செய்யும் போதோ இல்லை சண்டை செய்யும் போதோ இந்த 3 விஷயங்களை செய்யவே செய்யாதீங்க. முதலாவது, உங்கள் மனைவியை எக்காரணம் கொண்டும் பட்டினி போடாதீர்கள். என்னதான் கோவத்தில் இருந்தாலுமே கூட தயவு செஞ்சு அவங்கள பட்னியாக மட்டும் இருக்கிறதுக்கு விடாதீங்க. உங்கள் காதலியாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க பட்னியாக இருந்தாங்கன்னா கூட சில நேரங்களில் அவங்க மனம் உடைந்து போயிருந்தாலுமே கூட ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து சமையல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, வீட்டை பராமரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பட்னி போடுறது அப்படிங்கிறது அவங்க மன ரீதியாக ரொம்ப காயமாகி நம்ம என்னதான் மற்றவங்களை பார்த்துக்கிட்டா கூட நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆளே இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே தயவு செய்து உங்கள் மனைவி பட்னி போடாதீர்கள். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அங்கேருந்து எங்கேயாவது விலகி போயிடுங்க.
ஏன்னா அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் போது தான் சில நேரங்களில் நம்மளை அறியாமையே கை நீட்டி அடிக்கிறத பண்ணிடுறோம், இல்லை அவங்கள ஏதோ ஒன்று பண்ணி கீழே தள்ளி விடுறதோ அந்த மாதிரி ஏதோ ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணும்போது அது உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு சிக்கல் கொண்டு வந்து கொடுத்துருது. முக்கியமாக உங்கள் மனைவியின் அல்லது காதலின் முகத்தில் நீங்கள் அறையவே கூடாது, கண்டிப்பாக அறையவே கூடாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு முகம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், அவங்களுக்கான ஒரு கண்ணியம், அது ஒரு சுயமரியாதையோட வெளிப்பாடு. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் அவங்க பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த முகத்தில் நீங்கள் அறையிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் அது ஒரு அவமானமாக தான் பார்ப்பாங்க. அது ரொம்ப வருஷங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக தங்கிடும். தயவு செஞ்சு முகத்தில் மட்டும் அறையவே அறையாதீங்க, அடிக்கவே அடிக்கக்கூடாதுன்றது நான் முதல் பாயிண்டாக சொல்கிறேன். அடுத்தது ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட தாயாருடனோ அல்லது உங்கள் நண்பர் யாராவது இருப்பாங்க அவங்களோட மனைவியுடனோ தயவு செய்து உங்களது மனைவியை ஒப்பிடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலையும் தயவு செஞ்சு கம்பேரே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களோட மனைவி யார்ட்டையும் போட்டி போடுறதுக்காக வரல. உங்களோட வாழ்க்கையில் உங்களால் என்ன கொடுக்க முடியும், உங்களோட வாழ்க்கையை அவங்க எப்படி ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்பி தான் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவளை போய் நீங்கள் வேற யாரோ ஒருத்தவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி பேசும்போது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை உருவாக்கிடும். நம்மளை இவங்க மதிக்கவே மாட்டாங்கிறாங்க, நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் தன்னை கம்பேர் பண்ணுறதை மட்டும் எப்பவுமே விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை அவங்க குடும்பத்தில் செய்கிறாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, உங்களுக்காக ஒரு குழந்தையை பெற்று கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்க கம்பேர் பண்ணுறதை தயவு செஞ்சு விரும்பவே மாட்டாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் காதலியாக ரொம்ப சத்தமாலாம் அழமாட்டாங்க, கவனம் அமைதியாக இருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்களை கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. அவங்க தனியாக கண்ணீர் வந்தாலுமே கூட அதை தொடச்சிக்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் உங்களுக்கு காஃபி தயாரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு செகண்ட் அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, இது தப்பு நடந்துருச்சு, இது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையால் தான் உங்களுடைய உறவே கட்டமைக்கப்படும். அப்போது ஒரு சண்டையின் போது, வாக்குவாதத்தின் போது நீங்கள் செய்யக்கூடாத 3 விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களது மனைவியை பட்டினி போடுவது, இல்லை ஃபிசிக்கலாக அவங்க அடிக்கிறதுல அபியூஸ் பண்ணுறது, அதே மாதிரி கம்பேர் பண்ணுறது, இந்த 3 விஷயம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது ஆண்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பெண்களுக்கும் அதே போல் 3 விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதாவது உங்களோட கணவரோட நீங்கள் வாக்குவாதமோ சண்டையோ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எப்போதுமே தயவு செஞ்சு மற்றவங்க முன்னிலையில் அவரை அவமரியாதை செய்யாதீங்க, அவரை அவமதிக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆண் அப்படிங்கிறவன் வாழ்றதே கௌரவத்துக்காக தான். ஒரு ஆண் கௌரவத்தை தான் பெருசாக நினச்சி வாழ்றான், அதுதான் அவனோட பலமே. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை சொல்லி அவர் நீங்கள் காயப்படுத்துறீங்க அப்படின்னா, அவரோட குடும்பத்து முன்னாடியோ யார் முன்னாடியோ அவர் நீங்கள் காயப்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அவமானப்படுத்தும் போது அந்த காயம் அவரோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். நீங்கள் தனியாக இருக்கும்போது என்ன வேணால் பேசுங்க, தனியாக இருக்கும்போது நீங்கள் கூப்பிட்டு திருத்துங்க, திட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, அவர் கொஞ்சம் அதை பெருசாக எல்லாம் எடுத்துக்க மாட்டார். ஆனால் பொதுவெளியில் அவருடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பொதுவெளியில் அவர் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த நபர் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்கு வரதே குறைக்க ஆரம்பிச்சிருவார், உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே கம்மியாகி போயிடும். இரண்டாவது, அதாவது உங்கள் கணவனுடைய கடந்த கால தவறுகளை ஒருபோதும் அவனுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் பெண்களே. அதாவது அவனுடைய கடந்த கால தோல்விகளை பற்றியோ கடந்த கால பயங்களை பற்றியோ மிக கடினமான சூழ்நிலையில் அவன் கடந்து வந்தான் அப்படிங்கிறத பற்றியோ நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான், நான் இப்படியெல்லாம் அவமானப்பட்டிருக்கேன், இவ்வளோ தோல்வி சந்திச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்குள்ள சண்டை வரும்போது நீங்கள் அதை சொல்லி காட்டுறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும்போது அவர் உங்ககிட்ட சொன்னதெல்லாமே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையினால்தான். அந்த நம்பிக்கையை ஒரு சண்டை வரும்போது அதை உடைக்கிற மாதிரி நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவரை பெருசாக காயப்படுத்திடும். தயவுசெஞ்சு அந்த ஒரு தப்பையும் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்களது கணவரது மன அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி வெளியில் போனாலும் சரி, இல்லை டிராஃபிக்கில் மாட்டினாலும் சரி, வெளியில் பல விஷயங்களை சந்தித்தாலும் சரி, வீட்டுக்கு வரும்போது ஒரு புது உலகம் நம்மளுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் வரான். ஆனால் வீட்டுக்கு வரும்போதே வீட்டுக்குள்ளே அவனுக்கு சரியான சூழல் இல்லை அப்படின்னா அவன் வீட்டுக்கு வர்றதே ஒரு மாதிரி கடினமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். வீட்டுக்கு வரும்போது என்னதான் நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தனா தான் வீட்டில் சந்தோஷமாக இருப்பான். அப்படி இல்லைனா அவன் வீட்டுக்கு வரதே ஒரு கடுமையான சூழலாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். என்னோட வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கான அமைதியை நீங்கள் கொடுக்க பாருங்கள். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு உறவு அப்படிங்கிறது சண்டை சச்சரவு வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். அந்த சண்டை சச்சரவில் ஒரு கணவனோ மனைவியோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிகள் நண்பர்களே.